இப்போ நமக்கு இந்த எமர்ஜென்சி லைட்டை செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்டான லைட்டு, அதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு இண்டிகேட்டரு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரிஜினல் இந்த மாதிரி இருக்கும். நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்இடியில் அந்த எல்இடி உள்ள சென்டரில் டார்ச் லைட்டில் இருக்கிற எல்இடி எடுத்து சென்டரில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஃப்ளெக்ட் நமக்கு அதிகம் வேணுங்கிறதுக்காக நம்ம ஃபுட் பேக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அட்டை. ஸோ அதில் மேலே அந்த கவர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையை நான் இன்னரில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மட்டும் தான் ரிஃப்ளெக்டிங் யூஸ் பண்ணுமாங்கிறது கிடையாது. இந்த மாதிரி கோட்டிங் இருக்கிற எல்லா இதையுமே ரிஃப்ளெக்டிங்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிஸ்கெட் பாக்கெட் கவர் இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அலுமினியம் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த அட்டை இருந்ததுனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இதை அதில் உள்ள பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்இடி கனெக்ட் பண்ணிவிட்டு 2 ஒயர் வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே ஸோ நம்ம சேஃப்டியாக இருக்கணும், கைக்கு எதுவும் படக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி ஃபிலிம் சீட் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து வைப்பாங்க. இந்த ஸ்லீட்டு ஃபிலிம் சீட்டு கடையில் கிடைக்கினாலும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஸ்லீட்டு பாலித்தீன் சீட்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த மாதிரி இந்த சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஃபிலிம் சீட்டை கரெக்டாக இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் என்ன பண்ணேன், செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இதை நம்ம டைரெக்டாக சுவிட்ச் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கிறத டார்ச் லைட்டை பிரித்து நம்ம அதுக்குள்ளே வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி எனக்கு பிரேக் ஆகிருக்குங்க. ஸோ ஆல்ரெடி இது உடஞ்சிடுச்சு லைட்டு கீழே விழுந்து. ஸோ அதனால் சரி அதை மேலே பேட்டரியில் செட் பண்ணாலும் கரெக்டாக ப்ராப்பராக உட்காராதனால சரி நான் இந்த மாதிரி பண்ணலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பேட்டரி எப்படி உடஞ்சி என்ன கண்டிஷனில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க செலக்ட் பண்ணிங்க. இந்த போர்டை இப்போ நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே உடஞ்சதுனால எல்லாமே இதாகிடுச்சு. அதனால் நான் போர்டை டைரெக்டாக எடுத்துட்டேன். அதோட பேட்டரி வந்து அட்டாச்சிலே இருக்குது. பேட்டரியில் 2 டெர்மினல் அட்டாச்சில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி லைனு. அது அந்த ப்ளக் பாயிண்ட் அந்த சார்ஜ் போடுற பின் இருக்கு இல்லைங்களா, அதில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ரெண்டும் எல்இடிக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டரை வந்து ஒரு எமர்ஜென்சி லைட்டாக அசம்பிள் பண்ணி வச்சுருக்கீங்களா, இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுறதுக்கு பவர் சப்ளையை இதுக்கு இந்த பவர் சப்ளை இந்த 2 லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் எல்லா 2 பவர் சப்ளை வயரும் பவர் சப்ளைக்கு இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது எல்இடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2ஐயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு சார்ஜ் கரெக்டாக நம்ம இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி, ஏன்னா வேஸ்டான லைட் நான் உடையும் போது அடிபட்டுருக்கலாம். அதனால் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செக் பண்ணிக்கிறோம். நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். நமக்கு சார்ஜ் ஏறுது அப்படின்னா கரெக்டாக அந்த ரெட் லைட் எரியுதுங்களா, இப்போ நமக்கு சார்ஜ் வந்து ப்ராப்பராக பேட்டரி ஏறுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ரெட் லைட் எரியல அப்படின்னா போர்டில் எதாவது டேமேஜ் இருக்குது, என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு அசம்பிள் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன். கரெக்டாக அதே மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு. இந்த பவர் சப்ளை லைனை நீங்கள் எதில் சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் கனெக்ட் பண்ணிங்க. அது நீங்கள் ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படியும் ப்ளக் பாயிண்டில் மொபைல் சார்ஜ் பண்ணுவீங்க, அல்லது ஃபேன் ரன் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் உள்ள நீங்கள் சுவிட்ச் போர்டுக்குள்ளார வச்சுருக்கிற பேட்டரி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேட்டரி சார்ஜ் ஏறிக்கும். அப்போ இதுக்காக நீங்கள் தனியாக சார்ஜ் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும்போது டேரெக்டாகவே அதுவே சார்ஜ் ஏறிக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கனெக்ட் பண்ணிட்டோம், சார்ஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு எல்இடி எரியுதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டில் இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த சுவிட்சை நான் வந்து ஆன் பண்ணுறேன். இதை நீங்கள் போர்டில் சுவிட்ச் போர்டுக்குள்ளே ஃபிக் பண்ணும்போது இந்த சுவிட்சை வெளியில் கொண்டு வந்து ஃபிக் பண்ணிட்டாலும் சரி, இல்லை இதை நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஏரியாவில் ஃபிக் பண்ணிட்டீங்கனாலும் சரி. இப்போ நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே எனக்கு எல்இடி பவராக இந்த அளவுக்கு வருது. இல்லை உங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாக வேணும் அப்படிங்கும்போது இது கூட 2 எல்இடி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பேரலாக 2 எல்இடி போடும்போது உங்களுக்கு இன்னும் பவர் வந்து அதிகமாக வரும். ஆனால் பேட்டரி டிஸ்சார்ஜிங் டைம் நீங்கள் ஒத்த எல்இடி போடும்போது வரதை விட கொஞ்சம் குறையும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட் நின்றுச்சு அப்படிங்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரூமுக்கு ஒரு 10க்கு 10 ரூமுக்கு ஒரு இது போட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமா, ஒரு நார்மலான தேவையான வெளிச்சம் என்ன பண்ணும் இது கொடுக்கும். ஸோ அடுத்தது எப்படி சுவிட்ச் போர்டில் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சுவிட்ச் போர்டில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சுவிட்ச் போர்டில் வச்சு காட்டுறேன். இப்போது நான் இந்த சுவிட்ச் பாக்ஸில் இதை எப்படி ஃபிக் பண்ணுறது, அப்படி ஃபிக் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த சுவிட்ச் பாக்ஸில் போட்டு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளக் பாயிண்ட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு சுவிட்சை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கிட்ட எமர்ஜென்சி லைட்டை நான் ஃபிக் பண்ணுறேன். ஃபிக் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் ஒரே சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துட்டு வித்தை வந்து அந்த எமர்ஜென்சி லைட்டையும் இதுலேயே நான் செட் இதில் ஒரு லைன் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இந்த பிளக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஏறுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த பிளக் பாயிண்ட்டை சுவிட்சை ரிமூவ் பண்ணி பிளக் பாயிண்டில் பக்கத்தில் இருந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த எமர்ஜென்சி லைட்டுக்காக அசம்பிள் பண்ணி வச்சுருந்த எல்இடியை நான் ஃபிக் பண்ணிட்டேன். ஃபிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இது பிளாஸ்டிக் பாக்ஸ்னால இடம் கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் மெட்டல் பாக்ஸு அந்த மாதிரி அந்த வீட்டில் ஆல்ரெடி மர பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இடம் இருக்கும். அதனால் நான் இதில் வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும். அதனால் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே ஃபிட் பண்ணி காட்டுறேன். அதனால் கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸில் இடம் கம்மியாக இருக்கும். அதனால் சும்மா நான் அதை வெளியில் வச்சுக்கிறேன். மெட்டல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக இதை உள்ளே அங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். மெட்டல் பாக்ஸ்லேயும் மர பாக்ஸ்லேயும் கொஞ்சம் கேப், மெட்டல் பாக்ஸில் கூட கம்மியாக இருக்கும், மர பாக்ஸில் கேப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பவர் சப்ளை ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த 2 டெர்மினல்லையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபிக் பண்ணிட்டேன். இங்கே உள்ள போர்டு இருக்குது, பேட்ரி இந்த சைடு இருக்குது. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே நமக்கு எரியுது. இதை நம்ம பாக்ஸை அசம்பிள் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சுவிட்சை எங்கள் ஃப்ரண்டில் வச்சுருக்கேன். நான் ஃப்ரண்டில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணோன்னே ஸோ நமக்கு வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸில் இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சுவிட்சை மேலே டாப்பில் ஃபிட் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எவ்வளோ பவர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்இடி அதிகப்படுத்த உங்களுக்கு பவர் அதிகமாக வரும். நீங்கள் நான் வந்து 2 மோடு மட்டும் வச்சுருக்கேன், கொஞ்சம் மீடியமு, இன்னொன்று ஹை. ஸோ இது 2ல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேஸ்டான லைட்டை வச்சு எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒயிட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கலராக ஃபிட் பண்ணியிருப்பாங்க சுவிட்சு. ஸோ அது என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் காமனாக அப்படியே போட்டிருக்கேன். ஓகே, டன்.